வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ வேர்க்கடலை கிடைக்கக்கூடிய சீசனில் அதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கைப்பிடி அளவு தினமும் எடுத்துக்கலாம், அல்லது முடியாட்டி போயிடுச்சு அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது வேர்க்கடலையை நம்ம குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்ளும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கார்போஹைட்ரேட், நார் சத்து, கரையக்கூடிய கொழுப்பு, புரதச்சத்து, குறிப்பாக விட்டமின் சத்துக்கள், சுண்ணாம்பு சத்து, காப்பர், இரும்பு சத்து, மெக்னீசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் எண்ணிலடங்கா பல நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே வேர்க்கடலில் இருந்திருக்கு. ஸோ வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது இந்த கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எப்போதுமே நம்மளுடைய உடல் எடை நம்ம குறைக்கணும்னா அதிக கல்லூரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நம்ம முதல்ல சாப்பிட்றதை தடுத்து நிறுத்திக்கணும். குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் நம்மளுடைய உடலுக்கு ஊட்டச்சத்து அளித்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ வேர்க்கடலை அப்படிப்பட்ட ஒரு உணவு தான். நீங்கள் காலையில் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். மற்ற அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே உங்களை சாப்பிட விடாமல் கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இது பசியை கண்ட்ரோல் பண்ணிடும். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீலை தரும். குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வேர்க்கடலை அதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீத கொழுப்பு சத்துக்கள் கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வேர்க்கடலை நம்மளுடைய உடல் எடையை குறைத்து கொடுக்கும். அந்த குறைத்து கொண்ட உடல் எடையை முறையான அளவில் பராமரிச்சுக்கிறதுக்கும் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதய நோய் வராமல் தடுப்பதற்கு வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் நம்மளுடைய ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியதால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைய வைக்கணும் அப்படின்னா நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதை என்ன பண்ணோம்னா பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், குறிப்பாக நம்மளுடைய கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் கண்ட்ரோல் பண்ணும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை நமக்கு அகற்றி ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதுக்கான உதவியை வேர்க்கடலை செய்யும். இதனால் நமக்கு இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் இதய வாழ்வுகளை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மூளையை சுறுசுறுப்பாக்கக்கூடியது வேர்க்கடலை. வேர்க்கடலையில் பரிப்டோஃபான் என்ற அமினோ அமிலம் இருக்கு. இது செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தக்கூடிய வேதிப்பொருள், அந்த ஹார்மோனை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படும். செரட்டோனின் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டும், மன அழுத்தத்தை நமக்கு கியூர் பண்ணும். ஸோ வேர்க்கடலை மூளை வளர்ச்சிக்கு உதவும். விட்டமின், நியாசின் போன்ற சத்துக்கள் எல்லாமே கொண்டிருக்கு. இது ஞாபக சக்திக்குமே பெரிதும் உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். அதனால மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும் போது நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன், இது அனைத்துமே நமக்கு சுரக்கப்பட்டு மன அழுத்தம் படபடப்பிலிருந்து நம்ம விடுதலை பெறுவோம். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய மூளையை சுறுசுறுப்பாக வைக்கக்கூடிய ஆற்றல் வேர்க்கடலில் நமக்கு கொடுக்கும். குறிப்பாக நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது வேர்க்கடலில் தான். இப்போ வேர்க்கடலில் மேங்கனீஸ் சத்து நிறைய இருக்கு. மேங்கனீஸ் சத்து கொழுப்புகள் மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுது. நம்ம உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது பித்தப்பை கல்லை கரைக்கும். வேர்க்கடலை தினமும் நம்ம 30 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு இருக்கோம்னா பித்தப்பை கற்கள் உருவா தரத்துக்கலாம். நம்மளுடைய பிளட்ல சுகரோட அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீரிழிவு பிரச்சனை நம்ம விடுபடலாம். பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கும் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் வேர்க்கடலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. இளமையை எப்போதுமே நீங்கள் தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை இளமையை பராமரிக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். காரணம் வேர்க்கடலில் பாலிஃபினால்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நமக்கு நோய் வருவது தடுக்கிறதோட இளமையை பராமரிக்கிறதுக்குமே பயன்படும். ஸோ குறிப்பாக சொல்ல முடியும்னா நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள், டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். இதனால் நம்முடைய முகத்தில் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், அந்த கருமையான ஒரு தோற்றம் எதுவுமே இருக்காது. கீறல்கள், சருமங்கள் ஏற்படக்கூடிய கரைகள் எதுவும் இருக்காது. அந்த சுருங்கிய தோல் அமைப்பு இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஈரப்பதமற்ற சருமமெல்லாம் நமக்கு இருக்காது. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெற்று நம்மளுடைய ஏஜ் வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கா தெரிய ஆரம்பிப்போம். அந்த இளமையை பராமரிச்சுக்கிறது தான் நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வேர்க்கடலை. வேர்க்கடலை
பலவிதமான நிறைய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல்களால் பரவக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்களை நமக்கு வராமல் தடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கும். இதுக்கு காரணம் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய உயிர் சத்து தான். ஸோ வேர்க்கடலை நோய் வர தடுக்கிறதுக்கு, இளமையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். வேர்க்கடலில் இருக்கக்கூடிய துத்தநாகம், தாமிரச்சத்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைச்சி ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நமக்கு அதிகப்படுத்துறதால இதயத்தை பலப்படுத்துது. விட்டமின் சி உயிர் சத்து வேர்க்கடலில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களும் குணப்படுத்தப்படும். புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகும் நம்ம நலமோடு இருக்கலாம். தொடர்ந்து வேர்க்கடலை எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.